ஏண்டி எப்பவுமே லொட லொடன்னு பேசிட்டு இன்னைக்கு என்ன அமைதியா இருக்கிற? ஓய், கேட்டே இருக்க, திரும்பி பேசாம உட்காந்துருந்தேன். என்ன அர்த்தம் வேண்டாமா? திரும்ப திரும்ப இப்படி முடிய சில்பி விட்டாதான் ரஜினியும், உயிரை கொடுத்து நடிச்சாதான் கமலஹாசனும், நேரா நிக்கிறவனை கூட திரும்பி உதச்சாதான் விஜயகாந்தோ, அந்த மாதிரி வளவளன்னு பேசினா தாண்டி ஆண்டாளு. புரியுதா? அம்மா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? எனக்கு நான் உனக்கு பண்ணாம வேற யாருக்கிட்ட பண்ண போறேன்? அழகர், உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா என்ன? எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும். ஆனா அடிக்கடி நீ தாண்டி சாமி ஆடுவ. அந்த டைம் மட்டும் எனக்கு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. என் அப்பாவை பத்தி நான் அவ்வளவு விஷயம் சொல்லியும் ஏன் இவ்வளவு அன்பா இருக்க என் மேல? கொப்ப என்ன, இந்த ஊரே என்ன எதிர்த்துனா கூட எனக்கு கவலை இல்லை. நீ என் கூட இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு கவலை. எனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையில நான் உன் கூட வாழணும், உனக்காக வாழணும். இது தவிர என் மனசுல வேற எதுவும் இல்லை. ஆண்டாலும் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலடி. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன் கூட இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு உலகம், அந்த உலகத்துல உனக்குன்னு நான், எனக்குன்னு நீ, நமக்குன்னு நம்ம காதல். அவ்வளவுதாண்டே. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உலகத்துக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். அந்த உலகத்துக்குள்ள நீ மகாராணி மாதிரி வந்து உட்காரணும், உன் சம்மதத்தோட. இது தவிர எனக்கு வேற எந்த ஆசையுமே இல்லடி. ஒருவேளை நீ நினைச்சதோட முடிவு நீ நினைச்ச மாதிரி இல்லாம என் அப்பா நினைச்ச மாதிரி இருந்தா நீ என்ன பண்ணுவ? என் அப்பா சொல்ற மாதிரி நான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? அந்த மாதிரிலாம் நடக்காது. அப்படியே நடந்துச்சுன்னா நீ இருந்தா நான் உன் கூட வாழ போறேன், நீ இல்லைன்னா உன்னை நினைச்சிட்டே வாழ போறேன். அவ்வளவுதான். நான் ஒன்று சொல்லிட்டேன், நம்மளுக்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலும் என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது, விட்டுட்டு போக முடியாது. எனக்கு எல்லாமே நீ தாண்டி. எனக்கு என்னமோ இதுக்கு மேலே உங்கள் அப்பா பிரச்சனை பண்ண மாட்டான்னு தோணுது. எனக்கு எப்படி சொன்ன? தோணுது. அதான் எப்படின்னு கேக்குற? அதாவது ஒரு மருமக தான் பொஞ்சாதியை பார்த்துக்கிற விதத்தை பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரெண்டாவது பொண்ணையும் அதே மருமகனுக்கு கொடுக்கணும்னு அவங்களுக்கா தோணணும். அப்படி இருக்கணும் ஒரு மருமகன். அதான் சொல்றேன். இப்ப நான் உன்னை பாத்துக்கிற விதத்தை பார்த்துட்டு எனக்கு என்னமோ உங்க ஒப்பனை நம்மளை சேர்த்து வச்சிருவானு எனக்கு தோணுது. இது பாரு, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், என் வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம், நீ மட்டுமே போதும். என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமான்னு? நான் இவ்ளோ பண்ணும்போது உனக்கே என்ன பிடிச்சிருக்கும் போது எனக்கு உன்னை பிடிக்காம போகுமா? அழகர், கடவுள்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், நீயும் நானும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும். என் அப்பா அதுக்கு சம்மதிக்கணும். எனக்கு அதை தவிர வேற எதுவுமே தேவையும் இல்லை என் வாழ்க்கையில. இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் நடந்தா போதும், என் வாழ்க்கை முழுக்க நான். அவன் விளையாடுறதுக்கு நம்மள மாதிரி மனுஷங்க தானே இருக்கோம். உனக்கு புத்திமதி சொல்றேன்னு நினைச்சுக்காத பாரதி. கட்டின புருஷன் 1000 தப்பு செஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு நல்லது செஞ்சிருப்பான். ஒரே ஒரு நாளாவது நம்மள உண்மையா நேசிச்சிருப்பான். ஒரு தடவையாவது சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பான். இப்படி ஏதாவது ஒரு நல்லதை கண்டிப்பா அவன் செஞ்சிருப்பான். பொம்பளைங்க நாம என்ன பண்ணுவோம்? அவன் செஞ்ச 1000 தப்பையும் மறந்துட்டு அவன் செஞ்ச ஒரே ஒரு நல்லதை மட்டும் நினைச்சு காலத்துக்கும் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா ஆதி அப்படி இல்ல பாரதி. 1000 நல்லது செஞ்சுட்டு ஒரே ஒரு தப்பு பண்ணவ. நீ அவன் செஞ்ச நல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு தப்ப புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க. அதுக்காக நான் அவன் செஞ்சது சரி, நீ பண்ணது தப்புன்னு நான் பேசல. நீ எடுத்த முடிவு தப்பா இருக்கலாம் தான் சொல்ல வந்த. நீங்க எல்லாரும்
என் மேல இருக்கிற பாசத்துல தான் இதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அவர் செஞ்ச அந்த ஒரு தப்பு நினைச்சாலே அவர் செஞ்ச 1000 நல்லதும் காணாம போயிடுமா? சில தப்ப மன்னிக்கலாம், சில தப்ப மறக்கவும் செய்யலாம். ஆனா அவர் பண்ணத மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாதுமா. இன்னைக்கு ஊரே மதிக்கிற ஆண்டாள் அப்பா செய்யாத தப்பா? அவருக்கு கோவம் வந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு தெரியுமா? ஆண்டாள் பிறந்து ஒரு 3-4 மாசம் இருக்கும். அந்த டைம்ல அவரு என்ன அடிச்ச அடிக்கு இந்நேரம் எனக்கு ஆண்டாள் மட்டும்தான் மகளா இருந்திருக்கணும். இல்லனா அவருக்கு இப்போ வேற ஒரு பொண்டாட்டியோ புள்ளையோ இருந்திருக்கும். அவருக்கு அவ்வளவு கோவம் வரும். புள்ள பெத்தவ பச்சை உடம்புக்காரின்னு கூட பார்க்க மாட்டாரு. மாட்டை அடிக்கிற மாதிரிலாம் அடிச்சிருக்காரு. அதுக்காகலாம் நான் அவரை விட்டுட்டு போக முடியுமா? எனக்காக இல்லைனாலும் என் பசங்களுக்காக வாழணும்னு சொல்லி வாழல. அதுக்கப்புறம் அவர் மனசு மாறி என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. இன்னைக்கு பேரன் பேத்தி பாக்குற அளவுக்கு ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பா செஞ்ச தப்பு வேறம்மா. ஆனா ஆதி செஞ்சது தப்பு வேற வேறையா இருந்தாலும் வலியும் வேதனையும் ஒண்ணுதானே பாரதி. நான் அவரை மன்னிச்சு கூட இருந்ததுக்கு காரணம் அவர் பெத்த ஆண்டாளுக்கு அவர் அப்பாவா இருக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா ஆதி தமிழுக்கு உண்மையான அப்பாவா இல்லைனாலும் அவளை பாத்துக்கிற மாதிரி அவளுக்கு உண்மையான அப்பாவே இருந்திருந்தாலும் தமிழ் இப்படி பாத்திருக்க மாட்டாரு. நாம எதை கொடுத்து என்ன எடுக்கிறோங்கிறது முக்கியம் பாரதி. நீ உன் கோவத்தை கொடுத்து தமிழுக்கு அப்பா இல்லாம பண்ணிட்ட. பொம்பளைங்க எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல வாழற வாழ்க்கை எல்லாமே பிள்ளைங்களுக்காக மட்டும்தான்.